ஓல்டு மிச்சி சின்ன வயசுல பம்பரம் போட்ட கதைலாம் ஞாபகம் என் கூட ஒரு குட்டி பையன் ஓடியாந்தான். கண்ணாடி கிட்ட உட்காந்துருக்காங்க. சாப்பாடு சத்தியமாக கேவலமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், காரில் ஒவ்வொருத்தரும் வந்து இறங்குறாங்களா. இதுதான் டைரக்டர் மணிரத்னம் சாரோட ஆஃபீஸ். ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த மினி விலாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் 6 மணிக்கெலாம். சும்மா வெட்டியா ஃபோனை பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆனது தான் உண்மை. அதுக்கப்புறம் தான் சுருக்குன்னு வெயில் அடித்து மண்டையில் சுருக்குன்னு பட்டதுனால பார்க்கு கூட இந்த கொஞ்ச நேரம் ரன்னிங் வரலான்ட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஆக்கிங் டியூட்டி, என்ன கார் எங்கே போகிறோன்னு தெரிய போகுது. வாங்க பார்க்கலாம். நம்ம காலையிலே டியூட்டி கிளம்பியாச்சு. கிளம்பும்போது சின்ன வயசில் பம்பரம் போட்ட கதைலாம் ஞாபகம் வருது. ஆள் பம்பரம் வச்சுருக்காங்க. போகிற வழியில் அப்படியே நம்ம ஷூக்கு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் இல்லாமல் வந்திருக்கோம். காரணம் என்னன்னா, நேற்று என் ஒய்ஃப் விட்டு 2 சாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அதில் 2 சாக்ஸ், ஒன்று காலுக்கட்டை கிழிஞ்சிருக்கு, ஒன்று காலுக்கு மேலே கிழிஞ்சிருக்கு. இதை மாற்றுறதுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க கடைக்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தெரிஞ்ச கடை தான் அது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னால் அதெல்லாம் மாற்றிக்குவாங்க இந்த கடையில். வாங்க போய் சொல்லலாம். ரொம்ப நேரம் சொல்ல யாருங்களாம் எங்கே போயிருக்காங்க ஒன்றும் புரியல. அவர் இல்லை பரவன். இது 2 சாக்ஸ் வாங்கிட்டு வந்து, இது ஒன்று இது ஒன்று. என்ன பாப்பா, அவர்கிட்ட சொல்லவா? நான் சொல்லலை, அவர் நேற்றே வாங்கினாரு. இந்த சாக்ஸ் கொடுத்துட்டு 2 சாக்ஸ் வாங்கியாச்சு. அப்பா, வேலைக்கு வர டைம் ஆச்சு. 11:30 வருஷம் நாங்கள் கிளைண்ட்டு. அவ்வளோதாங்க, சாக்ஸ் செட்டுன்னு மாற்றிக்கிட்டாங்க. நமக்கும் டைம் ஆச்சு. நம்மளும் அப்படியே கிளம்பலாம். அங்கே போய் என்ன கார் ஓட்ட போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து ஈசிஆர் போகிற ரோட்டில் அக்கரை அப்படின்ட்டு ஒரு சிக்னல் இருக்குது. அதுக்கு பிட்வீன் கேப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு போகிற வீடு இருக்குது. அந்த வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். கிளைண்ட் பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் கிளைண்ட் எத்தனை மணிக்கு கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால் வாங்க இந்த கிளைண்ட் பிளேஸுக்கும் போகலாம். இங்கே பாருங்கள், தாஜ்மஹால் மாதிரி. இதுதான் ஆதித்யா ராம் பில்டர்ஸ் அவங்களோட பேலஸு. இங்கே தான் நிறைய படம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. ஜெயிலரு, சிவகார்த்திகேயன் படம், இப்படி நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுக்கிற இடம் இங்கே தான். இவங்க தான் அந்த இடம், அவ்வளோ இடம் வச்சுருக்காங்க. நம்ம கிளைண்ட்டும் பில்டர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. அங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஹாஸ்டலாக ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா, அதுதான் நம்ம கிளைண்டோட ஃப்ளாட்டு. அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். நேராக டெட் எண்டில் இருக்கிறது தான் ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டு தான் போகிறோம். இதுதான் நம்ம கிளைண்டோட அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம உள்ளே உட்கார சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். ஆடிக்கு கையில் கொடுத்துட்டாங்க. சார் ஆடிக்கு கையில் கொடுத்ததுக்கப்புறம் கார் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஓட்டுவோம் சார்னா. ஓகே. சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி கொஞ்சம் ரிவேஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரிவேஸ் எடுத்துகிட்டு திருப்பி பார்க்கலாம். சார் எங்கே போகிறாருன்னு தெரியாது, பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஆடி கார் தான் நம்ம ஓட்ட போகிறோம். சார் ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு.
ஓகே சார் அப்படின்ட்டு வண்டி ஏசி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஓட்ட போகலாம் வாங்க. டியூட்டிக்கு போகலாமா? சென்னை லோக்கல் டியூட்டி தான் இன்னைக்கு. சார் ஆழ்வார்பேட்டை போகலாம்னு சொல்லியிருக்காரு. ஆழ்வார்பேட்டைக்கு தான் போகிறோம். கஸ்டமர் இங்கே இறக்கி விட்டாச்சு. கிரீன்வேஸ் ரோடு தான் வந்திருக்காரு அவர். நம்மளை போய் சாப்பிட்டு வர சொல்லிட்டு வண்டியை சேஃபான ஒரு இடத்துல பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம அதேமாரி சேஃபான இடத்துல போய் பார்க் பண்ணிட்டா சாப்பிட்டு வர போகிறோமா இல்லை சாப்பிட்டு வந்து பார்க் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்டு வந்துடலாம். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மணி எத்தனை ஒரே பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1:15 ஆக போகுது. அப்போ சாப்பிட்டு வந்தே பார்க் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிட போகலாம். இன்னைக்கு இந்த மினி விலாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஆழ்வார்பேட்டை கஸ்டமர் போகணும்னு சொன்னார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே போகல, கிரீன்வேஸ் ரோடு அங்கே வந்திருக்காங்க. அவர் தான் சாரோட ஆஃபீஸாக. அங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போய் சாப்பிட்டு வாசி தரமுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சாப்பாடு கடை தேடி நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ தான் இன்ட்ரோ கொடுக்க முடிஞ்சுது, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஆனால் காலையிலேயே போகும்போது அந்த சாரோட வீட்டில் காமிச்சிருப்போம் இல்லையா, அங்கே நம்ம கேமரா எடுக்கிறதுல பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அங்கங்கே கட் பண்ணியிருப்போம். இங்கே கொஞ்சம் டைம் கிடைக்குது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியுது இல்லைங்களா, அதான் உங்கள்கிட்ட பேசினேன். சரி, சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு வண்டியை பொறுமையாக நிழலில் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பேசக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா, ஷேர் பண்ணுற விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு வந்துடலாம். நமக்கு நார்மலாக பெரிய ஹோட்டல்லாம் செட் ஆகாது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, எல்லா வண்டியும் போயிட்டே இருக்கு. இந்த ஹோட்டலில் செட் ஆகும்னு நினைக்கிறேன். காரஞ்சாரமாக நல்லா மீன் வறுத்தது இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் நான். வாங்க போகலாம். ஹலோ கைஸ்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வண்டி இப்படி நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக பேக்லேயும் போகாது ஃப்ரண்ட்லேயும் போகாது. ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம டிராஃபிக்கில் வந்து பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு பிரேக் நீங்கள் அழுத்திட்டு கால் எடுத்துக்கலாம். பிரேக்லேயே கால் வைக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எவ்வளோ இறக்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ மீட்டரில் இருந்தாலும் சரி, மூவே ஆகாது. அதே சமயம் கொஞ்சம் ஆக்சிலேட்டரை கால் வச்சிங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்க்கிங்லேருந்து வெளியே வந்துடும். வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சென்சார் இதில், சூப்பர். இத்தனை நாள் ஆடி ஓட்டியிருக்கேன், நான் கவனிச்சதே கிடையாது, இன்றைக்கி தான் கவனித்தேன். இந்த வண்டியில் நம்ம டிரைவருங்க யாராவது அதாவது கீயை உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆடி கார் ஓட்டியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டியில் இருக்க கீயை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த கீயை கேமரா ரைட்டில் வச்சுருந்தனால லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் தான் போடுறேன், மன்னிச்சிக்கிங்க. இந்த கீயை யூஸ் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து டீசல் வண்டி. நான் மேக்ஸிமம் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இங்கே ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, 6க்குள்ளார இருந்துச்சுன்னா டீசல் வண்டி, 6க்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்ரோல் வண்டி. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எப்போயாவது இதுமாரி ஒரு வண்டி எடுத்து நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா. ஓகே, இது சொல்லணும்னு தோணுச்சு. இதை ஆஃப் பண்ணுறது எப்படின்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் இது இப்படி ஒரு அழுத்துனா ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் அழகாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய போகலாம். ஓகே, சாப்பாட்டுக்கு போகலாம். அப்பா, வண்டி வருதான்னு பார்த்துக்கலாம் சார். வண்டி கரெக்டாக பார்க் பண்ணியிருக்கோமா? ஓகே, யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் பார்க் பண்ணியிருக்கோம். சாப்பாடு என்ன ஒரே ஒரு குறைனா, வாழை இலை வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நிறைய கடையில் அந்த வாழை இலையே வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. மற்றபடி மீன்லாம் நல்லா பழம்னு வச்சுருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம்.
சாப்பாடு சத்தியமாக கேவலமாக இருக்குங்க. புளிக்குழம்புல சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சரி அம்மா வாங்கியாச்சு. வாய்க்குள்ளே போட்டு உள்ளே அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிங்க, அவசரப்பட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்ட்டேன். ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னது உண்மை தான். இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறது உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போட்டி குழம்பு ஊற்றிருக்காங்க. அது எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஐயோ செம்மையாக இருக்குது. ஆனால் முன்ன சொன்னதும் ஓகே தான். புளிக்குழம்பு மாரி தான் இந்த மீன் குழம்பு. ஓகே, சாப்பிட்லாம் வரேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்ச கையோட எங்கே நிழல் இருக்குன்னு தேடி அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். பாய். சீதாராமன் வருதுங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மணிரத்னம் டைரக்டர் இருக்கார்ல, அவரோட செக்யூரிட்டி என் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நம்பர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆடிஷன் இருக்கும்போது அவர் இன்ஃபார்ம் பண்ணுறதா சொன்னார். அதோட இதுதான். கார்லேயே சும்மா உட்காந்துட்டு இருந்தானா போர் அடிச்சுது. என்னடாப்பா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார் வருது போகுது, நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிறைய பசங்க பார்க்குறதுக்கே நமக்கு இது சினிமா ஆஃபீஸ்ன்னு தெரியும் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாம் வராங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரின்ட்டு ஒரு டீ வந்துச்சு. டீ கரான நிப்பாட்டி ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டு நேராக செக்யூரிட்டி அண்ணா உட்காந்துருந்தாங்க. சரி, நமக்கு கொஞ்சம் சினிமாவில் ஆர்வம், ஒரு 7 படங்கள் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன ரோலாக. அதனால் நேராக அங்கே போய் பார்த்தா சும்மா பேச்சு கொடுத்து பார்த்தேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி இது வந்து டைரக்டர் மணிரத்னம் சாரோட ஆஃபீஸு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்ட இது மாதிரி இன்றைக்கி ஆக்டிங் டியூட்டி வந்தேன், நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் அப்படின்னேன். அப்போ தான் சொன்னார் அவர், இது மணிரத்னம் சாரோட ஆஃபீஸு பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் சரி அவர்கிட்ட சொன்னேன், இதுமாரி ஆடிஷன் வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி, ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் தானா, ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகுதானா அப்படின்னு கேட்டுட்டு வரலாமான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு என் நம்பர் வாங்கிட்டு மிஸ்டு கால் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டார். நானும் அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அங்கே முன்னாடி கேமரா இருந்துச்சு, நம்மக்கிட்ட யார்கிட்ட பர்சனலாக பேசிட்டு இருந்தால் அவருக்கு ஏதாவது வேலைக்கு ஆப்பு வந்துடுன்ட்டு அப்புறம் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நேரம் இங்கே வந்தாச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம கிளைண்ட்டு திருப்பி எங்கே போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்து கொஞ்சம் வீடியோவில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கலாம். பாருங்கள், நிறைய கார் வந்து இறக்கி விட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா, அதுதான் டைரக்டர் மணிரத்னம் சாரோட ஆஃபீஸ். உங்களுக்கு க்ளோஸாக காட்டினோம்னா இதுதான் மணிரத்னம் சாரோட ஆஃபீஸ். அது அவர் ப்ளூ கலரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டை, அவர் அந்த அண்ணா எனக்கு தெரியும். ஐயோ பேர் மறந்துட்டேனே, இந்த பேர் ஞாபகப்படுத்துகிறேன் நான். அவர் வந்து பிஆர்ஓ, அந்த அண்ணன் பேர் இல்லை, அந்த பேர் நான் சொல்லி ஆகணும். ஐயோ ஏதோ முருகன் வரும், முருகன் என்ன முருகன் அது பேர்? ஐயோ சொல்லணுமே பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சொல்கிறேங்க, நான் இந்த வீடியோ இடையிலேயே சொல்கிறேன் அந்த பேரை. அந்த பேர் ஞாபகம் வந்துருச்சுங்க. நிக்கில் முருகன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நிக்கில் முருகன் தான் அவர் பேர். மணிரத்னம் சார் வீட்டு வாசலில் அடுத்த ஒரு பென்ஸு. இந்த பென்ஸ் தான் நான் முன்னே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வந்துட்டு போகுது. இங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதை பென்ஸ் கார் வந்ததுனாலே அப்படின்னு கேட்காதீங்க, அது கிடையாது. அந்த பென்ஸ் காருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 வீலரில் நிறைய நிப்பாட்டிருக்குங்களா, பசங்களாக வந்து நிப்பாட்டிட்டு போனாங்க. இது ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபேக்ட்ரி மாரி தெரியலையேன்ட்டு ஒரு டவுட் வந்தது தான் நான் இங்கேருந்து நடந்து போனேன். போய் அந்த செக்யூரிட்டி அண்ணக்கிட்ட அங்கே உட்காந்துருக்காருல அவர்கிட்ட போய்ட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இது மணிரத்னம் சாரோட ஆஃபீஸுன்ட்டு. அதில் எனக்கும் ஒரு ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸில் போயிட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஃபுல்லாக அந்த ஆக்டிங் டியூட்டின்ட்டு இதிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக
கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சினிமாவில் தலை காட்டணும். அது சும்மா ஜாலியாக இந்த வாரத்தில் ஒரு நாள் சண்டே வருதுல்ல, அந்த மாதிரி அதை அழகாக அட்டன் பண்ணுவான். ரொம்ப பிடிக்கும் அது. பட்டு பார்க்கணும், ட்ரை பண்ணணும், பார்க்கலாம். நம்ம கிளைண்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம கிளம்புறோம். போயிட்டு கிளைண்ட்டை பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எண்டிங் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். பாய், வெயிட் அண்ட் சி. நம்ம கிளைண்ட் அங்கே தான் நிற்கிறாங்க. கஸ்டமர் இங்கே தான் ஒரு ஹோட்டலில் இறங்கியிருக்காரு. எதுக்குன்னு தெரியல. ஓல்டு மிச்சின்ட்டு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. கஸ்டமரை இறக்கி விட்டு சரி வண்டி எங்கேயும் ஓரமாக பார்க் பண்ணிங்க, மேபி டீ சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு சேஃபான இடத்துல ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் தான் டீ சாப்பிட போகிறோமா காஃபி சாப்பிட போகிறோமான்ட்டு ஒரு டிசைட் பண்ணணும். ஓகே, வண்டி சேஃப்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கூல் ஆயிடும். நம்ம பாட்டை ஏதாவது தெரியாத இடத்துல நிப்பாட்டிட்டு எவனாவது வந்து வண்டி அழகாக இருக்குன்னு உராச்சிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான். இருங்கடா கொஞ்சம் வழி விடுங்கடா. வண்டிக்கு சேஃபாக ஒரு இடம் பார்த்தாச்சு. வண்டி சேஃபாக ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு. இங்கே பக்கத்தில் அது என்ன ஊட்டி கடை பேர் ஜூம் பண்ண ஊட்டி ஸ்நாக்ஸா. ஓகே, அங்கே போய் ஒரு காஃபி சாப்பிட்லாம். நம்ம டீ காஃபி குடிக்கிறது இல்லைனாலும் அந்த கிளைமேட்டை வந்து அப்படி குடிக்க சொல்லுது. சரி, பார்க்கிங்கில் தான் இருந்துச்சா? பார்க்கிங் போ. ஓகே, வண்டி ஏசி ஆஃப் பண்ணு. வேர் இஸ் த ஏசி? குட். அடுத்து வண்டி ஆஃப் பண்ணு. குட். நிறைய கிளைண்டோ இல்லை டிரைவரோ இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே விண்டோஸ் வச்சுருக்கு இல்லையா, இங்கே சேம் டைம் பார்த்தீங்கன்னா காற்று ப்ரெஸ் காற்று உள்ளே வர்றதுக்காக டக்குன்னு 2 விண்டோவும் ஒன்றும் சேர்ந்தாப்பில் அழுத்துவாங்க. அதுக்கப்புறம் 2 விண்டோவும் சேர்ந்தாப்பில் அப்படியே ஏற்றுவாங்க. நமக்கு தான் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. பட் ஒவ்வொன்றா தான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பீஸ் அடிக்கும். அதே சமயம் இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் விண்டோ நம்ம ஏற்றுறோம் டிரைவரு, அந்தாண்டு பேசஞ்சர் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. பாய். அவ்வளோதாங்க, காரை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சாரை இறக்கியாச்சு. காலையில் வந்து திருப்பி ஒரு 5 o'clock வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக ட்ரிப்பு முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஆதித்யா பில்டிங். சூப்பராக இருக்குல்ல? ஹலோ, நல்லபடியாக நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு இடையிலேயே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிளைண்ட் கூப்பிட்டுருக்காங்க. பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு போகணும். சோழிங்கநல்லூரில் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகணும் வாப்பா அப்படின்னு இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க்கு தான் அது. அதுக்கு தான் போகிறோம். பாய். இதுதாங்க அடுத்த பிக்கப்புக்கு நம்ம வந்திருக்க அந்த பில்டிங். அப்பா சாமி ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்குறதுக்குள்ள மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கு. பில்டிங் வந்தாச்சு. வெயிட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல கஸ்டமரு. இந்த விண்டோ கடை தான் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. பார்க்கலாம். வண்டி எடுத்து வரோம். வந்துட்டான். கண்ணாடி கிட்ட உட்காந்துருக்காங்க.